தியோக்ரஸி அப்படிம்பாங்க. தியோக்ரஸினா மதத்தை அரசாங்கத்துக்கான ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்தின் வழியில் நடத்தக்கூடிய ஆட்சி. அது சவுதி அரேபியாவிலையும் அதே தான், ஈரான்லேயும் அதே தான். சரியா? அப்போ அந்த சட்டத்தின்படி என்னென்னா, நீங்கள் வந்து வேறு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்கள் மதத்தை கடைபிடிப்பதென்றால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்குள்ளே வேணால் செஞ்சுக்கலாமே தவிர பொது இடங்களில் வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களும் தங்களது மத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ள முடியாது. சவுதி அரேபியாவில் ஒரு இந்து கோயில் கூட கிடையாது, ஒரு சர்ச்சு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் அங்கே வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா அதெல்லாம் போக முடியும். வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வேலைக்கு கூட வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது, வேலைக்கும் போகலாம். ஆனாலும் அந்த நாட்டின் மத சட்டப்படி தான் நீங்கள் நடக்கணும். புரியுதுங்களா? அந்த நாட்டின் மதத்தின் சட்டப்படி தான் நடக்கணும். வேறு மதத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் புர்கா போட்டாகணும். நான் வந்து முஸ்லீம் கிடையாதுங்க, நான் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. வேறு நாட்டில் இருந்து ஒரு பெண் வேலைக்கு போனாங்கன்னா அவங்க சவுதி அரேபியாவில் இருக்கிற வரை அவங்க வந்து புர்கா அணிந்தே ஆக வேண்டும்ன்றது கட்டாயம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் தான், கொஞ்சம் இல்லை, மிகவும் கடுமையான விஷயங்கள் தான். அதாவது ஒரு நாடு வந்து எந்த மதத்தையும் பின்பற்றுவது அப்படிங்கிறதே வந்து முதல்ல ஒரு தவறான செயல்.